பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட உங்களை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் இப்படியாக உங்களுக்கான வார்த்தைகளை தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அப்படி நடத்தின்படி பெற்றெடுத்து அதன் பிறகு உங்களுக்கு கொடுக்கிற பொழுது இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நிறைய காலங்கள் எல்லாம் நாம் வீணடித்தோம், ஆண்டவரை தேடாமல் வாழ்ந்து வந்தோம், ஆண்டவருக்கு தூரமாக இருந்து வந்தோம். இப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு அவருக்கு பிரியமாக வாழும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார். அவரை நாம் கண்டுபிடிக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்தி கொள்வோமாக. உங்களுக்கு தெரியாது எதுவும் அல்ல, நம்முடைய ஊழியம் விடுதலையின் ஊழியமாக இருந்து வருகிறது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் நாம் ஒவ்வொரு ஊருக்கு சென்று ஆண்டுடைய ஊழியத்தை செய்து ஜனங்களை விடுதலைக்காக ஜெபித்து வருகிறோம். கூட்டத்தின் இறுதியிலே அனைத்து ஊழியங்களிலும் நல்ல விருந்தையும் கூட நாம் அளித்து வருகிறோம். இந்த வாரம் முதல் வாரமாக இருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு சித்தமானால் நகரூர் ஜனங்களே, உங்களை தேடி நான் வருகிறேன். WCC காலேஜில் மேற்கு பகுதியில் அப்படி வந்தீங்கன்னா அந்த விஜயதா மண்டபத்துக்கு அடுத்தாப்பில் OMC ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டங்கள் நடைபெறும். நிறைய பேர் வருவாங்க, நீங்களும் கூட வந்து விடுதலையை பெற்று செல்லுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக ஃபேவர் பிளாக் ரோடு போடுகின்ற பணி நடந்து வருகிறது. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் எருசலேமில் மறுபடியும் அலங்கங்கள் கட்டப்படுகிறது. ஒரு காலத்தில் தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டே இருந்ததுலாம் இருந்துச்சு, அப்படிலாம் டைம் இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக நின்று கிடந்தது. இப்பொழுது ஆண்டவர் இதை மறுபடியும் ஆரம்பிக்க உதவி செய்திருக்கிறார். நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கின்றோம். எப்படியாவது வேலை பார்ப்பவர்களுக்கு நாம் சம்பளம் கொடுக்க வேண்டும், கற்கள் வாங்கி கொடுக்க வேண்டும், ஜல்லி, செங்கல், சிமெண்ட்டு, மண் என்று சொல்லி ஏராளமான செலவுகள் நமக்கு காத்திருக்கின்றன. கட்டட பணிகள் தொடர்ந்து நடைபெறும்படியாக அதுக்கு பணம் இடையூறாக இராதபடி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதயத்துக்குரியவர்களே, அங்கு அடைக்கலான்குரிய முதியோர் இல்லம் உள்ளே இருக்கிறது. இருப்பவர்களுக்கு தினந்தோறும் ஜெபம் நடத்தப்படுகிறது, தினந்தோறும் அவர்களுக்கு சிறப்பான உணவு வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு நாம் அறிவித்துக் கொள்கிறோம். இதனாலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக தானியேல் 10வது அதிகாரத்துக்கு நேராக பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். 2வது வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். தானியேல் 10:2 முதல். அந்நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேற மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை. இறைச்சியும் திராட்சரசம் என் வாய்க்கு போகவும் இல்லை. நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவே இல்லை.
தானியேல் 3 வாரம் நான் ஜெபிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். 21 நாட்கள் அவர் ஜெபித்திருக்கிறார். அவர் ஏற்கனவே ஒரு ஜெப வீரன் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகம் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் அவர் முழங்கால் படியிட்டு, வயதான காலத்தில் கூட முழங்கால் படியிட்டு எருசலேமுக்கு நேராக அவர் கைகளை தூக்கி அவர் ஜெபித்தார். அவர் இருந்தது பாபிலோன் நாடு, ஏறக்குறைய அமெரிக்கா மாதிரி. செல்வ செழிப்பாக இருந்தது, உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. ஆனால் அவருடைய மனம் எருசலேமின் மீது இருந்தது. அந்த எருசலேம் மறுபடியும் கட்டப்பட வேண்டும், இடிக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் மறுபடியும் எழும்ப வேண்டும் என்பதே அவருடைய வாஞ்சியாக இருந்தது. பாபிலோனுடைய செல்வ செழிப்புகளில் அவர் இழுப்புண்டு போகவில்லை, அதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கல. நான் நல்லா இருக்கேன், இது போதுமே நினைக்கல. என்னுடைய நாடு எருசலேம், கர்த்தருடைய நாடு, அது மறுபடி கட்டப்பட வேண்டுமே என்பதுதான் அவருடைய கவலையாக இருந்தது. நாமும் கூட பிரியத்துக்குரியவர்கள் இந்த தானியேலுடைய பாதச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். கர்த்தர் அமெரிக்காவில் நம்மளை வச்சிருக்கலாம், செல்வ செழிப்பான இடங்களில் வச்சிருக்கலாம், செல்வ செழிப்பாக நமக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்கலாம், வருமானத்தை கொடுத்துருக்கலாம், பெரிய பெரிய வீடுகளை கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்முடைய மனது அவைகள் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், ஊழியம் கட்டப்பட வேண்டும், ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்பதில் இருக்கணும். ஆசிரியத்தில் நான் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும் என்னுடைய மனது முழுவதும் தேவனுடைய மாளிகையிலே இருக்கும். எப்படி எருசலேம் மறுபடி கட்டப்பட வேண்டும் என்று தானியேல் விரும்பினாரோ, அதே போல் தேவனுடைய மாளிகையில் கட்டுமான பணிகள் நடைபெற வேண்டும். அங்கே பெரிய பெரிய கட்டடங்கள் எழுப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக தேவனுடைய ஆலயம் உள்ளே இருக்கிறபடினால் அதற்கு தளம் அமைக்கப்பட வேண்டும் என்று என்னுடைய மனது முழுவதும் எப்பொழுதும் அங்கேயே இருக்கும். பிரியத்துக்குரியவர்களே, தானியேல் எந்த பாதையில் போனாரோ அந்த பாதையில் தான் நம்ம போகணும். இரண்டாவதாக நான் காண்கிறோம், அவர் 21 நாட்களாக துக்கித்து அவர் ஜெபித்து கொண்டிருந்தாரா. அந்த 21 நாட்கள் ஜெபம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர் இறைச்சியே வேண்டாம், மட்டன் வேண்டாம், சிக்கன் வேண்டாம், சிக்கன் 65 வேண்டாம், இல்லைனா எனக்கு திராட்சரசம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், கஞ்சியை மாத்திரம் கொண்டாருங்கள், தண்ணீரை மாத்திரம் கொண்டு வாருங்கள் என்று அவர் எல்லாவற்றையும் அவர் ஒதுக்கி வைத்தார். அவர் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தபடினால வீட்டில் எக்கச்சக்கமாக சாப்பாடு இருந்திருக்கும், இறைச்சி இருந்திருக்கும். ஆனால் வேண்டாம், கர்த்தரோடு நான் இருக்கும் பொழுது என் சரீரத்தை நான் ஒடுக்க வேண்டும், இப்படிப்பட்ட உணவுகள் எனக்கு தேவையில்லை என்று அவர் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்தாரா. தானியேல் எப்பொழுதுமே தியாகம் செய்வதிலே ஒரு மன்னவராக அவர் இருக்கின்றார். தன் வாலிப காலத்தில் இருந்த பொழுதும் கூட அவர் நான் திராட்சரசம் குடிப்பதில்லை, நான் இந்த தீட்டுப்பட்ட உணவை புசிப்பதில்லை என்று தன் நண்பரோடு சேர்ந்து அவர் அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்ததுனால தான் ஆண்டவர் அவர் அவ்வளோ உயர்த்தினார். ஜெபம் ஆரம்பித்த உடனேயே நல்ல நல்ல சாப்பாடுகளை எல்லாம் அவர் ஒதுக்கி வைத்து விடுகிறார் என்று மறுபடியும் இங்கே காண்கிறோம். 21 நாட்களாக அவர் தன்னை வருத்தி அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார் என்று காண்கிறோம். 3 வாரங்கள், 21 days அவர் சாப்பாடில் இறைச்சி எடுக்கலை, மதுபானத்தை எடுக்கலை, இல்லைன்னா எதுவுமே எடுக்கலை, சரீரத்தை ஒடுக்கி அவர் கீழ்ப்படுத்த. அப்படி என்னால் ஜெபத்திற்கும் உணவை நாம் தேர்வு செய்வதிலும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. இரட்டை பிள்ளைகளாக இருக்குது, ஜெபம் உபவாசம் 2 இரட்டை பிள்ளைகள். இந்த மாதிரி சாப்பாடு விஷயத்தில் ஆளாக நம்ம பரப்போம் அப்படின்னா அந்த கடையில் சாப்பிடணும், இந்த கடையில் சாப்பிடணும், இறைச்சியை சாப்பிடணும், பரோட்டாவை சாப்பிடணும், பிரியாணியை சாப்பிடணும், அதெல்லாம் நமக்கு வேணும். அதுக்கு ஒரு காலம் இருக்கும், நம்ம அப்போ சாப்பிட்டுக்கலாம். ஜெபம் ஆரம்பித்து விட்டது என்றாலே, ஏதோ ஒரு காரியத்தை நாம் ஆண்டவரிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலே இந்த மாதிரியான உணவுகளை நாம் ஒதுக்கி வைப்பது நலமாக இருக்கிறது. என்ன பிரியத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்வில் எப்பொழுதும் மறந்து விடாதிருங்கள். ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், எனக்கு பதில் வேண்டும் என்று நீங்கள் ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், தயவு செய்து நீங்கள் இந்த சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. சாப்பாட்டுக்காக நம்ம வாழக்கூடாது, நாம் அவைகளை தியாகம் செய்ய வேண்டும். சும்மா கொஞ்சோல சாப்பிட்டு விட்டு வயிறு நிறைஞ்சா போதும் என்று நம் ஜெபத்திலேயே நாம் கவனமாக இருப்போம் என்றால் ஆண்டவர் அதை பார்ப்பார். நாம் உணவை தியாகம் செய்வதை ஆண்டவர் பார்ப்பார், விட்டு கொடுப்பதை ஆண்டவர் பார்ப்பார். உடம்புல கூட அப்படிப்பட்ட உணவுகள் சேராமல் இருக்கிற பொழுது அது இன்னும் ஆண்டவரை கிட்டி சேருவதற்கு அது மிகவும் பிரயோஜனமானவைகளாக இருக்கும். ஆதியிலே ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுக்கிற பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று நடக்க சொல்லி கொடுக்கிற பொழுது, இந்த இறைச்சியை சாப்பிட்றாத, அந்த இறைச்சியை சாப்பிட்றாத, முதலாவது ஒரு உணவில் தான் அவர் ஆரம்பித்தார். இது சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, செதில் உள்ளவைகளை சாப்பிடக்கூடாதா, செதில் இல்லாதவைகளை சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் அங்கே மீன்களில் கூட எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது என்று அதில் தான் ஆரம்பிக்குது. நம்ம சாப்பாடு முக்கியமான ஒன்று. சாப்பிட்ற நேரம் நல்லா சாப்பிட்டுக்கணும். ஊழியம் வந்து விட்டது, ஜெபம் வந்து விட்டது என்றால் அதுக்கு அப்படியே நான் முட்டு கட்டை போட வேண்டும். வேண்டாம், இது எனக்கு வேண்டாம்,
ஒதுக்கி வைத்து விட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மிலே பிரியப்படுவார். இந்த சரீரமும் கூட ஆண்டவரிடத்தில் இன்னும் அதிகமாக கிட்டி சேர்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். இங்கே 3 வாரங்கள் தானியேல் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தானியேல் ஒரு ஜெப வீரன். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையை நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. தானியேல்லாம் பார்க்கும்போது இந்த பூமியில் வாழ்ந்த மனிதர்கள், சாதாரணமான மனிதர்கள் எவ்வளவு ஜெப வீரங்களாக இருந்திருக்காங்க. வாழ்க்கையில் ஜெபத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கிறதெல்லாம் நம்மளை அதிசயப்பட வைக்கிறது. நான் எவ்வளோ காலங்கள் தானியேலுடைய வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். நானும் அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறேன். நம்மை பார்க்கிற நம்முடைய குடும்பத்தார், நம்மை பார்க்கிற நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே அவர்களும் அதை பார்த்து நானும் இப்படி ஜெபிக்கணும், இவரை மாதிரி ஜெபிக்கணும் என்று அவர்கள் ஆசைப்பட வேண்டும். அந்த அளவிற்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். 3 வாரம் அப்படி ஜெபிச்ச உடனே என்ன ஆகுது பாருங்கள். ஒரு புருஷனை கண்டேன்னு சொல்கிறார். 7வது வசனத்தை பாருங்கள். தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன், என்னோடு இருந்த மனுஷரும் அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நன்னடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். பார்த்தீங்களா? அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும் பொழுது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். யாருக்கும் அந்த தரிசனம் கிடைக்கல, தானியேலுக்கு கிடைக்கிறது. அதாங்க உபவாசம் பண்ணி இரவும் பகலும் மானுட சமுத்திரம் பல நாட்களாக காத்து கிடக்கிற பொழுது அங்கே பதில் கிடைக்கிறது. ஜெபத்துக்கு வல்லமை இருக்குது. சும்மா ஆண்டவர் விடமாட்டார், ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம விடமாட்டார். அதனுடைய விளைவாக அங்கே ஆண்டவருடைய பிள்ளையாகிய தானியேல் தரிசனத்தை காண்பிக்கின்றார். அதில் நிறைய காட்சிகளை காண்கின்றார். தேவதூதர்களை அவர் காண்கின்றார். நிறைய பேருக்கு எத்தனையோ வருடம் ஜெபம் பண்ணி இன்னும் அபிஷேகம் இல்லாமலே இருப்பதை பார்க்கிறோம். அப்படிதான் என்னன்னே தெரியல. அபிஷேகம்னா அதை நடத்தப்படுறதுனா என்னன்னே தெரியல. அந்நிய பாஷைகளை பேசுவது என்றால் அவர்களுக்கு என்னவென்றே தெரியவில்லை. திருக்கு தரிசன வரம் என்றால் என்னவென்றே தெரிவதில்லை. அநேகருடைய வாழ்க்கையில் இங்கே நாம் காண்கிறவர்களை போல அவர்கள் ஓடி ஒளிந்தார்கள். ஆவிக்குரிய அனுபவங்கள் எதுவுமே இல்லாமலே வாழ்ந்து மடிகிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். ரட்சிப்பு பெற்றுவிட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனையோ பேர். ஐயோ, அபிஷேகம் என்றால் அதற்கு எதிராக அவர்கள் இருக்கிறாங்க. அபிஷேகத்தை குறித்து பேசுபவர்களை பொய்யர்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அது அவங்க பிள்ளைகள் அப்படியே வளர்றாங்க. அதில் அந்த ஊழியத்தில் இருக்கிறவங்களும் அப்படியே வளர்றாங்க. அந்நிய பாஷையில் பேசுவது தவறு என்று சொல்லி போதிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் பைபிள் அப்படி சொல்லவில்லை. பல நாட்களாய் அவர் காத்திருந்து ஜெபிக்கிறார். அவர் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறார். தரிசனங்களை காண்கிறார். தேவனுடைய தூதர்களை காண்கிறார். தானியேல் அவருடைய ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். பல நாட்கள் நாம் ஜெபிக்கிற பொழுது நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும். பல நாட்களாய் நாம் உபவாசம் செய்கிற பொழுது பிசாசு ஓடி போகும். பல நாட்களாய் நாம் உபவாசம் செய்கிற பொழுது என்ன தடை இருந்தாலும் அவைகள் நீக்கப்பட்டு போகும். செங்கடல் 2ஆய் பிளக்கும். எரிகோ மதில்கள் விழுந்து போகும். எப்பொழுது தெரியுமா? பல நாட்களாக நாம் மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிற பொழுது, உபவாசம் செய்து ஜெபிக்கிற பொழுது அவர் அப்படி தரிசனத்தை கண்டவுடனே அப்படி வாடி போகிறார். அவர் சரீரம் உருக்குலைஞ்சு போகுது. அவர் மயங்கி விழுந்து கிடக்கிறாரு. அந்த அளவுக்கு தானியேலுடைய சரீரம் உடைக்கப்பட்டது என்று நாம் காண்கிறோம். இயேசு அப்பத்தை எடுத்து பித்து அதுக்கு பிறகுதான் கொடுத்து எல்லாருக்கும் பரிமாறுங்க அப்படிங்கிறார். உடனே தான் 2 மீன் 5 அப்பம் பிற்கப்பட்ட உடனே தான் எல்லாருக்கும் 5000 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு போதுமானதாக பெருகியது. சாப்பிட்றாங்க, திருப்தியாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சாப்பிட்டு சீசர்களும் சாப்பிட்றாங்க, ஆண்டவரும் சாப்பிட்றாங்க. அது பிறகு மீதமாக 12 கூடை எடுத்தார்கள். காரணம், அந்த அப்பம் பிக்கப்பட்டது. நம்முடைய சரீரமானது அது பிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது இந்த உலகத்தை இச்சிக்கிறது, மாம்சத்தை இச்சிக்கிறது. நன்றாக சாப்பிடும் பொழுது, நன்றாக செழிப்பாக இருக்கும் பொழுது இது சரீரமானது பலவிதமான இச்சைகளை கொள்ளுகிறது. உலகத்தை வாஞ்சிக்கிறது, இச்சிக்கிறது. நம்முடைய சரீரத்தில் நல்ல பலன் இருக்கும் பொழுது அதிக பாவங்களை செய்ய அது தூண்டுகிறது. ஆனால் உபவாசம் செய்யும் பொழுது, பல நாட்களாய் ஜெபத்திலேயே காத்திருக்கிற பொழுது, முழங்காலில் நிற்கிற பொழுது இந்த சரீரம் உடைக்கப்படுகிறது. நம்முடைய ஆத்மா உடைக்கப்படுகிறது. ஆவியிலே நாம் உடைக்கப்படுகிறோம். அப்பொழுது வாடி போகிறோம், பலன் இல்லாமல் போகிறோம். அந்த நேரத்தில் தான் தேவனுடைய தூதர்கள் இறங்கி வராங்க. அந்த நேரத்தில் தான் தரிசனங்கள் கிடைக்கிறது. அந்த நேரத்தில் தான் வானம் திறக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அங்கே செயல்படுகிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது.
நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். எல்லாம் சாப்பிட்டு உடம்பெல்லாம் தேத்தி நம்ம அப்படி மெயின்டைன் பண்ணி வச்சு நம்ம போகிறோம்னா அந்த சரீரம் நிறைய பாவங்களை அது இச்சிக்கும், இந்த உலகத்தை இச்சிக்கும், உலகத்தின் பின்பாக போகும், ஆவிக்குரிய காரியங்கள் பின்பாக போய்விடும், ஜெபம் பின்பாக போய்விடும். சரீரத்தை அலங்கரிப்பதிலும் உலகத்தை அனுபவிப்பதிலும் மனசு இருக்கும். ஆனால் தேவ சமூகத்திலே காத்து கிடக்கும் பொழுது, உபவாசம் செய்யும் பொழுது நாம் பிக்கப்படுகிறோம். இந்த சரீரம் பிக்கப்படணும். பிக்கப்பட்டாதான் உன்னதமான அனுபவங்களை நாம் காண முடியும். குடும்பத்தில் யாரோ ஒரு வியாதிப்பட்டு விட்டார்களா, மரணத்துக்கு சமீபமாக இருக்காங்களா, டாக்டர்ஸ்லாம் கைவிடப்பட்ட நிலைமைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா, கவலைப்படாதீங்க. பல நாட்களாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஒரு சரீரம் பிக்கப்படுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்க. எல்லா கறி இறைச்சிகளையும் ருசியான உணவுகளையும் தூர வைத்து விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் மினிமம் சாப்பாடை சாப்பிட்டுட்டு உபவாசம் செய்து காத்திருந்து பாருங்க. அங்கே வானம் திறக்கப்படும், அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். மருத்துவர்களால் சுகப்படுத்த முடியாத வியாதிகளை ஆண்டவர் எளிதாக இலவசமாக சுகப்படுத்தி விடுவார். பல லட்சங்கள் பல கோடிகள் கடன் மத்தியில் இருக்கீங்களா, கடன் பாரத்தில் இருக்கீங்களா, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பிஸ்னஸ் இழந்து போயிட்டீங்களா, வாழ்க்கையில் வழியே இல்லையா, எல்லா பக்கமும் சாத்தான் நெருக்குகிறானா, மக்கள் நெருக்குறாங்களா, உபவாசம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி உங்களை உடைத்து, உங்கள் சரீரத்தை உடைத்து ஆவியிலே மாத்திரம் ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கி போராடி ஜெபிச்சுட்டு பாருங்க. அதுக்கு பிறகு எல்லா பாதைகளும் திறக்கும். தானியேல் அதை தெளிவாக அங்கே நமக்கு காண்பிக்கின்றார். எப்படி வெற்றி பெறுவது, வழி இல்லாத இடத்துல எப்படி வழியை உண்டாக்குவது, எப்படி சாத்தானை ஜெயிப்பது, உலகத்தை ஜெயிப்பது, மரண வியாதிகளை எப்படி ஜெயிப்பது, கடன் பாரங்களை எப்படி ஜெயிப்பது, எப்படி ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பது என்பதை தானியேல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதுக்கு முன்பதாக நாம் பிக்கப்பட வேண்டும், சரீரம் பிக்கப்பட வேண்டும், தியாகம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஊழியம் இருக்குதா, நாளைக்கு ஊழியமா, வாலிபர்களே வாலிப பிள்ளைகளை முதல் நாள் சாப்பிடாதீங்க. தேவ சமூகத்தில் காத்திருந்து உங்கள் சரீரம் பிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுங்க. ஒன்று இல்லாமல் போங்க. அப்பொழுது தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. தானியேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன். அதனால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். இதில் தானியேலே பிரியமான புருஷனை, தானியேலே பிரியமான புருஷனை தேவதூதன் வந்து சொல்றார், காபிரியேல் வந்து சொல்றார், தானியேலே பிரியமான புருஷனை. பரலோகமே சொல்லுகிறது தானியேலை பார்த்து, பிரியமான புருஷன். எவன் ஒருவன் தன் சரீரத்தை உடைக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறானோ, எவன் ஒருவன் உபவாசம் இருந்து அவன் உடைக்கப்படுகிறானோ, எந்த தேவ மனிதன் திறப்பில நிற்கிறானோ, அவன் சாப்பாடை துச்சமாக நினைத்து, இந்த உலகத்து ஆசாபாசங்களை துச்சமாக நினைத்து அவன் பிக்கப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ, அவனை பார்த்து பரலோகம் சொல்கிறது, பிரியமான புருஷனே என்று. பிரியமான புருஷனே. இந்த உலகம் பாவத்தின் பக்கமாக இழுக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிற பொழுது, பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிற பொழுது, சின்ன பிள்ளைகள் வாலிபர்களிலிருந்து எல்லோரும் பாவத்தில் உருண்டு கொண்டிருக்கிற பொழுது, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பிக்கப்பட ஒப்பு கொடுக்கிற பொழுது, உபவாசம் செய்து ஆண்டவருடைய சமூகத்திலேயே இருக்கிற பொழுது, நம்மை பார்த்து பரலோகம் சொல்கிறது, பிரியமான புருஷனே. யாரு உண்மை, யாரு பொய், எது தங்கம், எது தகரம், எல்லாம் பரலோகத்துக்கு தெரியுங்க. யார் இதுபோல தன்னை பிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை பரலோகம் பிரியமானவர்களாக சொல்லுகிறது, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அவர்களுடைய ஜெபத்துக்கு ஏற்ற பதில் கிடைக்கிறது என்பதை இங்கே நான் காணு. பிரியமான புருஷனை. தானியேலே இது முதல் தடவை கிடையாது, 2வது தடவை. ஏற்கனவே ஒருக்கா அவர் ஜெபிக்கும் பொழுது தூதர்கள் வந்து சொல்றாங்க, பிரியமான புருஷனே. ஒருவேளை இந்த உலகத்தில் பாவங்கள் இருக்கும் பொழுது எனக்கு பிரியமானவனே அவங்க சொல்லலாம், உலகத்து மக்கள் பாவத்தில் இருக்கும் பொழுது. ஆனால் அதோடைய முடிவு கசப்பாக இருக்கும், வேதனையாக இருக்கும். இங்கே நான் காண்கிறோம், ஆண்டவருடைய தூதன் வந்து, பிரியமான புருஷனை தானியேலே, எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவர் செலுத்திய விலைக்கரையும் எல்லாம், பல நாட்களாக உபவாசம் பண்ணி காத்து கிடந்து தன்னை பிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்தது எல்லாம், கொஞ்சம் பலன் எல்லாம் அங்கே கிடைக்குது. ஆனால் ஒன்றுமே இல்லைங்க, அந்த அளவுக்கு ரிவார்டாண்டர் கொடுக்கல. பிரியமான புருஷனை, கால் ஊன்றி நெல், ஏன் விழுந்து கிடக்கிற, நீ எழும்பி நெல். நாம் ஜெபிக்கிற பொழுது எழும்பி நிற்போம். அங்கே அவர் சொல்லுவதை நாம் மறுபடியும் வாசிக்க விரும்புகிறோம். தானியேல் 10:12 பாருங்க. தானியேலே, பயப்படாது, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை
உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதுக்கும் உன் மனதை செலுத்துகிற முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்கிடத்தில் தங்கியிருந்தேன். நீ முதல் நாளிலிருந்து என்ன சொல்லி ஜெபிச்சியோப்போ அந்த வார்த்தைகள்லாம் கேட்கப்பட்டது. எவ்வளவு உன்னதமான ஒரு அனுபவம் பாருங்கள். முதல் நாள்ல இருந்து நீ என்னெல்லாம் சொல்லி ஜெபித்தியோ வார்த்தைகள் கேட்கப்பட்டுச்சு. உடனே ஆண்டவரை அனுப்பினார். ஒரு மனிதன் தன்னை உடைத்து தன்னை வெறுத்து அவன் ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபம் எவ்வளவு வலிமையானது என்பதற்கு இந்த 2 வசனங்களை எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டன. நீ ஆண்டவருக்கு முன்னால் உன்னை சிறுமைப்படுத்தினதுனால, உபவாசம் செய்ததுனால, எல்லாத்தையும் வேண்டாம் எனக்கு ஆண்டவர் போதும் காத்து கிடந்ததுனால நீ செய்த ஜெபங்கள் முதல் நாளிலிருந்து கேட்கப்பட்டது. பரலோகத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தது. இங்கே ஜெபிக்க அது பரலோகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்களே, உனக்கு பதில் சொல்லும்படியாக என்னை ஆண்டவர் அனுப்பினார். நான் வந்த மாத்திரத்தில் எனக்கு எதிராக பெர்சியா நாட்டின் அதிபதி எதிர்த்து நின்றான். இவருக்கு ஆண்டவர் நல்ல பதிலை கொடுத்து விடுறாரு. கொடுக்கக்கூடாது. தானியேலுக்கிட்ட நீ போகக்கூடாது. தானியேல் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. தானியேலுடைய உபவாசம் வெற்றிகரமாய் முடிந்து விடக்கூடாது. அவன் நன்மையை பெற்றுவிடக்கூடாது என்று எனக்கு எதிராக அந்த வானத்தின் அதிபதி எதிர்த்து நின்றான் என்று கப்ரியேல் சொல்றாரு. அப்போ எனக்கு ஆதரவாக மிகாவேல் வந்து நின்றார். யுத்தம் செய்து அவனை விலக்கினார். அதுக்கு பிறகு நான் உன்ட்ட வந்தேன். 21 நாட்களாக வான மண்டலத்தில் யுத்தம் நடக்குது. தானியேல் ஆசீர்வதிக்கணும். கப்ரியேல் இறங்கி வர்றார். இல்லை, அவன் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, உபவாசம் ஜெயித்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உலகத்தின் அதிபதி வாரான், பிசாசு வாரான், வந்து நிற்கிறான், எதிர்த்து யுத்தம் செய்கிறான். ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அதுக்கு பிறகுதான் தானியேலுக்கு வெற்றி கிடைக்குது. அந்த யுத்தத்தில் மிகாவேல் வந்து இறங்கி நின்று யுத்தம் செய்து அவனை துரத்துகிறார். அதுக்கு பிறகுதான் கப்ரியேல் வந்து வெற்றி கொடுக்கிறார். எவ்வளவு கொடுமையான ஒரு யுத்தம், கடுமையான யுத்தம் நடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் வெற்றி பெற்று விடக்கூடாது, வாழ்ந்து விடக்கூடாது, நன்மைகளை பெற்றுவிடக் கூடாது என்று பெர்சியா நாட்டின் அதிபதி எதிர்த்து நிற்கிறான். பிசாசு எதிர்த்து நிற்கிறான். ஆவிக்குரிய ரகசியங்களை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வது, சுகத்தை பெற்றுக்கொள்வது, உங்களுக்கு பிரியமானவர்கள் யாரோ ஒருவருக்காக நீங்கள் காத்திருந்து மன மாறுதலை பெற்றுக்கொள்வது, இல்லை என்றால் உங்கள் சுதந்திரமாக பிள்ளை செல்வத்தை பெற்றுக்கொள்வது, இல்லை ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது சாத்தான் விடமாட்டான். இல்லை அவனுக்கு கொடுக்கப்படக்கூடாது என்று எதிர்த்து நிற்பான். பெர்சியா நாட்டின் அதிபதி எதிர்த்து நின்றான் என்று இங்கு வாசிக்கிறோம். அதை மீறி ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறார். மிகாவேல் வந்து அவனை வெட்டி போடுறான், ஓடி போறான். உடனடியாக இந்த பதில் அங்கே தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். என்னை கவர்ந்த அதிகாரங்களில் இதுவும் ஒன்று. ஜெபம் என்பது எவ்வளவு மேன்மையானது என்பதை கண்டோம். அந்த ஜெபத்துக்கு பதில் உடனடியாக வருகிறது. ஆனால் சாத்தானானவன் அதை கொடுக்கக்கூடாது என்று அவன் தடை செய்பவனாக, யுத்தம் செய்பவனாக இருக்கிறான். நீ நல்லாவே ஆயிடக்கூடாது, நீங்கள் சுகம் பெற்றக்கூடாது, உங்கள் எல்லைகள் பெரிதாயிடக்கூடாது, நீங்கள் வளர்ந்துடக்கூடாது, உங்கள் பிஸ்னஸ் வளர்ந்துடக்கூடாது, உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்துடக்கூடாதுன்னு சாத்தா யுத்தம் செய்கிறான், தடுக்கிறான், போராடுறான். அப்பொழுது ஆண்டவர் மிகாவேலை அனுப்புகிறார். அந்த சேனைகளை, பிசாசின் சேனைகளை அப்புறப்படுத்துகிறார். அப்பொழுது அந்த ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்து விடுகிற வெற்றி நம்மை வந்து சேர்கிறது. இந்த சம்பவத்தை மறுபடியும் முழங்கால் நின்று வாசியுங்கள். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பிரியத்துக்குரியவர்கள், இப்படிப்பட்ட உன்னதமான அனுபவங்களின் வழியாக ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட தானியேலின் சரித்திரத்திலிருந்து நாங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். அவர் உபவாசம் செய்து தன்னை தான் வெறுத்து ஒதுக்கி அவர் ஜெபித்த பொழுது, 21 நாட்கள் ஜெபித்த பொழுது அவர் சத்தம் பரலோகத்தில் கேட்கப்பட்டது. ஆண்டவர் கப்ரியேலை அனுப்புகிறார். சாத்தான் பெர்சியா தேசத்து அதிபதியை வந்து எதிர்த்து நிற்கிறான். அப்பொழுது மிகாவேல் வந்து அவனை துரத்தி விடுறார். பல நாட்கள் பல போராட்டங்கள், வான மண்டலத்தில் பல போராட்டங்கள். ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் தானியேல் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறார். ஆண்டவரே, எங்களுக்கும் கூட நன்மைகள் கிடைக்கக்கூடாது, நாங்கள் வாழ்ந்து விடக்கூடாது, செழித்து விடக்கூடாது, எங்களுக்கு பிரியமானவர் சுகம் பெற்று விடக்கூடாது, ஆசீர்வதிக்கப்பட்டு விடக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்ததி பெருகிவிடக்கூடாது என்று சாத்தான் யுத்தம் செய்பவனாக இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளுடைய எல்லைகள் பெரிதாகி விடக்கூடாது, அவருடைய பிசினஸ் பெரிதாகி விடக்கூடாது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று அவன் தடை செய்கிறான். ஆனாலும் கூட நீர் உம்முடைய தூதர்களை அனுப்பி அவனை அப்புறப்படுத்தி இறுதியில் நீர் என்ன தர வேண்டும் என்று நினைத்தீரோ அந்த ஆசீர்வாதங்களை தருகின்றவனாக இருக்கிறீர். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். என் தகப்பனே, இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் ஆண்டவரை எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி சுகபோக வாழ்க்கையை வாழ்கிறார்களோ,
அவர்களுக்கு கண்களை திறந்து அவர்களை நீர் விடுவித்து அவர்களை கர்த்தாவே நீர் வாழ வழி செய்யும்படியாக ஜெபிக்கிறவருக்கு எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்க வேண்டுங்கிற உண்மையை கற்றுக் கொடுப்பீராக. பல நாட்களாய் உபவாசம் செய்ய கற்றுக் கொடுப்பீராக. தன்னை அடக்கி வாழ கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்வீராக. சரீரத்தை ஒடுக்க அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தருக்கு முன்பு தன்னை சிறுமைப்படுத்த அவர்களுக்கு உதவி செய்வீராக. அப்படி ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாய் பதில் உண்டாகும். அதற்காக நன்றி. இந்த அருமையான நாளில் கூட அந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். என்ன வியாதியாக இருந்தாலும் அதை ஆண்டவரை மேற்கொள்ளும்படியாக பரலோகத்திலிருந்து பதிலை அனுப்பும். எவ்வளவு இழந்து போனாலும் அதை திருப்ப கொடுக்கும்படியாக பரலோகத்திலிருந்து தூதர்களை அனுப்பும். என்ன காரியத்தை பிள்ளைகள் வேண்டி விரும்பி நிற்கிறார்கள் அதை கொடுத்து சந்தோஷப்படுத்தும். முக்கியமாக வியாதி மரண கண்ணிகள் தெரித்து போகட்டும், மரண இருள் நீங்கி போகட்டும் என்று சொல்லி கர்த்தாவை கெஞ்சி மன்றாடுகிறோம். உடைய கிருபை தாங்கட்டும், உடைய இரக்கம் தாங்கட்டும். இந்த இரக்கத்தினாலே பிள்ளைகள் ஆண்டவரை எப்படியாவது பிழைக்கட்டும் ஐயா. மரண கண்ணிகள் தெரித்து போகட்டும், அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் வாய்க்கட்டும். தகப்பனை இந்த நாளிலும் எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து சந்தோஷப்படுத்தும். இந்த காலமை குழந்தை இல்லை, திருமணம் ஆகவில்லை, தடையா இருக்குது, அவைகளை உடைத்து போட்டு பரலோகத்திலிருந்து பதில் தாரும் அப்பா. வேலை இல்லையே, சொந்த வீடு இல்லையே, அதை பெற்றுக்கொள்ள முடியும், இதை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்காக கர்த்தாவை கண்ணீரோடு மன்றாடுகிறோம். இந்த நாளிலே தகப்பனே சோத்திரம் ஐயா. சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் என்ன நிலைமையில இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்து அவரை தாங்கிக் கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்க. ஆண்டவர் எவ்வளவு இருக்கிற அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க. இந்திய தாய் திருநாட்டையும் ஆசீர்வதிங்க. அப்பனே எஸ்ஸப்பா, அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் அனைத்து ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க, அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சியிலே பார்க்கிற அறிமுகப்படுத்தின நல்ல உள்ளங்களை ஆசீர்வதியும். அடைக்கலான் குறி முதியோர் இல்லத்திற்காக அங்கே நடைபெறுகிற கட்டுமான பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து தடையில்லாமல் நடக்க உதவி செய்வீராக. அடைக்கலான் குறி முதியோர் இல்லத்தில் வந்து அநேக தங்கும்படியாய் உதவி செய்வீராக, மகிமைப்படுவீராக. எல்லா துதிகனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிறைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.